சீன்லயே பார்த்தா நம்ம ஹீரோயினை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. நம்ம ஹீரோயினோட பேர் வந்து யான் யான். நம்ம ஹீரோயின் வந்து அவ வீட்டுல இருந்தபடியே அப்படியே கிளம்பி இந்த கிளப்புக்கு வந்திருக்கான். அதுவும் அவ போட்டுட்டு இருந்த ஆப்பிளான கூட கைட்ல. அந்த கிளப்போட மேனேஜர், ஐயோயோ ஆண்டி, நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க, இங்க என்ன பண்ண போறீங்க, இது உங்களுக்கான இடமே இல்லை, வீட்டுல போய் சமைக்கிற வேலை துணி துவைக்கிற வேலையை பாருங்க, சின்ன பசங்க எல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லும் போது இவளுக்கு செமையா கடுப்பாயிடுது. என்னது ஆண்டி ஆடே, இவனை பார்த்தாவே 60 வயசு கிழமை மாதிரி இருக்கான், இவன் வந்து என்ன ஆண்டின்னு சொல்றான். ஐயோ கடவுளே, என்னோட 8 வருஷம் இந்த விளங்காத கல்யாண வாழ்க்கை என்னை இப்படி கொண்டு வந்து நிறுத்தி வச்சிடுச்சு. இதுதான் எனக்கு கடைசியில கிடைச்சது. காதல்லையும் ஒன்றும் கிடைக்கல, என்னோட கல்யாண வாழ்க்கையிலயும் ஒன்றும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றா. அப்ப அவ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, அவ பேக்ல ஏக்கச்சக்கமான காசை எடுத்துட்டு வந்திருக்கான். அந்த கேஷை எல்லாத்தையும் எடுத்து கையில வச்சுக்கிட்டு, இவ்வளோ காசும் இன்னைக்கு பூரா இங்க யார் யாரெல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்றீங்களோ அவங்க எல்லாருக்கும் நான் பே பண்ண போறேன். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நைட்டு பூராவும் எந்த அழகான பையன் கிடைச்சாலும் சரி அவன் கூட நான் என்ஜாய் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி காசை எல்லாத்தையும் வாரி இறக்கிறா. ஏன்னா இதுதான் என்னோட காசே இல்லையே அப்படின்னு சந்தோஷப்படுறா. இப்பதான் முதல் முறையா நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை பாக்குறான். பார்த்த உடனே வந்து ஒரு ஸ்பார்க்கு. அது மட்டும் இல்லாம யார் இவ இந்த அளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தோண ஆரம்பிக்குது. அதனால அவனுமே அந்த கிளப்லயே நிக்கிறான். ஹீரோயின் குடிச்சிட்டு நல்ல போதையில இருக்கா. அப்ப வந்து மேனேஜர் என்ன சொல்றாருன்னா, நீங்க தான் ஒரு பையன் கேட்டீங்க இல்லையா, செம்ம ஸ்மார்ட்டான ஹெங்கான அதுவும் செம்ம சூப்பரான ஒரு பையனை வந்துட்டு நான் இந்த ரூம்ல வச்சிருக்கேன், இதாங்க கார்டு அப்படின்னு கொடுக்குறாரு. இன்னைக்கு நான் இவ்வளோ நாள் என்னென்னலாம் கண்ட்ரோல் பண்ணி ரொம்ப நல்லவளா இருக்கணும்னு நினைச்சனோ அது எல்லாத்தையும் மாத்த போறேன்யா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறா. அந்த ரூமை தேடி போயிட்டு இருக்கா. கதவு திறந்தே இருக்கு, திறக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவ என்ன பண்றா அப்படின்னா பக்கத்து ரூம்ல நுழைஞ்சிடுறா. ஓ டார்லிங், நீ எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கியா, சாரி நான் ரொம்ப லேட் பண்ணிட்டேன், சான்ஸே இல்லை, ரொம்ப ஹேண்ட்ஸமா தான் இருக்கு, நீ எவ்வளோ காஸ்ட்லியா இருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு பூரா நான் உன் கூட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஓடி வந்து ஹீரோவை கட்டி பிடிச்சிக்கிறா. ஐயோ அம்மா நீ விடுமா கொஞ்சம், எனக்கு பொம்பளைங்கனாவே அலர்ஜி, எனக்கு வாந்தி வந்துடும் அப்படின்னு சொல்றான். அதெல்லாம் ஒன்றும் வராது, எனக்கே வாந்தி வர மாதிரி தான் இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது பாருமா, நீ ரொம்ப கடுப்பேற்றிட்டு இருக்க, தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பிட்டு சீக்கிரம், அதான் உனக்கு நல்லது அப்படின்னு ஹீரோ சொல்லும் போது எனக்கு எது நல்லது கேட்டதுன்னு சொல்லிட்டு இனிமே யாரும் சொல்ல தேவையில்ல, நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதை மட்டும் தான் பண்ணுவேன். இனிமே நான் யார் பேச்சையும் கேட்குற மாதிரி இல்லை, உன்னை விட்டுட்டு போற மாதிரியும் இல்லை, நீ மட்டும் ஒத்துக்கலன்னு வச்சுக்கோ உன்னை ரேப் பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டுறா. அப்பதான் ஹீரோக்கே வந்துட்டு ஒரு விஷயம் தோணுது. ஆக்சுவலா வந்து ரொம்ப க்ளோஸ் அப்ல பொண்ணுங்க வந்தாவே ஹீரோக்கு வாமிட் வர மாதிரி ஆயிடும். ஆனா இவ்வளோ நேரம் என் பக்கத்துலயே இருந்தும் எனக்கு அந்த ஃபீலே இல்லையே, சரி நம்மளும் ட்ரை பண்ணி தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்காங்க. மறுநாள் காலையிலேயே ஹீரோயின் எழுந்து ஹீரோவையே உத்து பார்த்துட்டு இருக்கா. ஐயோ இவன் செம்ம அழகா இருக்கான், சான்ஸே இல்லை, இவன் பயங்கர காஸ்ட்லியா இருப்பானோ, அப்படியே ஒரு செலிபிரிட்டி மாதிரி இருக்கானே அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கா. ஒன்று